காமராஜரை மறந்துவிட்டு குஷ்புவை வைத்து கட்சி நடத்தும் நிலைமையில் காங்கிரஸ் இருப்பதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். திங்களன்று பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார். மத சார்பின்மை குறித்தும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தேடும் அளவிற்கு உள்ளதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் கூறியதற்கு பதிலளித்த தமிழிசை, இன்றைய தமிழக காங்கிரஸ் காமராஜரை மறந்துவிட்டு குஷ்புவை வைத்து கட்சி நடத்தும் அளவுக்கு வந்துவிட்டது என்று விமர்சித்தார். முதலில் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார். பாரதிய ஜனதா கட்சி என்று ஒரு கட்சியே தமிழகத்தில் இல்லை என்று சொல்கிறார். இல்லாத கட்சிக்கு மதவாத கொள்கை எப்படி இருக்க முடியும் என்றும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் சகோதரர் ஈவிகே இளங்கோவன் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் கண்ணாடி அணிந்திருக்கிறார்கள். ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியை தேடும் அளவிற்கு மோசமான நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை. அவர்கள்தான் காமராஜரை மறந்து இப்பொழுது குஷ்பு அவர்களை வைத்து மட்டுமே கட்சி நடத்தும் அளவில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. தமிழகத்தில் நடைபெறும் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்திற்கும் அதனால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளுக்கும் தமிழக அரசின் மெத்தன போக்கே காரணம் என கூறிய தமிழிசை, இப்பிரச்சினையில் மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எல்லா துறைகளிலும் தமிழக அரசு முடங்கிப் போய் உள்ளதாகவும் தமிழிசை குற்றம் சாட்டினார்.